யூஸ்லெஸ். கரெக்டா புரிஞ்சுங்க. அப்போ ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தாதான் சம்பாதிக்கத்தை அனுபவிக்க முடியும். அப்போ ஆரோக்கியம் இல்லாம சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஆரோக்கியமும் தேவை. அது எல்லாருடைய தேவை, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது. அதே போல நம்முடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய உண்மையான விஷயம் என்ன, ட்ரூ பொட்டன்ஷியல், அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன. பொட்டன்ஷியல் அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு, அவங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கு, அதை அவங்க படிக்கிறதுக்கோ இல்ல அந்த ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க போறதுக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். அது எப்போ கொடுப்போம் அப்படின்னா, வருமானம் நமக்கு அன்லிமிட்டடா இருக்கும்போது, அதே டைம்ல அவங்க நம்முடைய குழந்தைங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்துல நீ என்ன விருப்பப்படுறியோ அதை பண்ணு. சரி, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராஜன் சார் எடுத்துக்கோங்களேன். மாசம் வந்து 25 லட்ச ரூபா வருது. இப்போ அவங்க பையனோ அவங்க பொண்ணோ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல போகணும் அப்படின்றது ஒரு இருக்குமா? நிச்சயமா இல்லை. அதே டைம்ல அவங்க விருப்பப்பட்ட விஷயத்துல அவங்க வேலை செய்யணும், அவங்க இன்னும் டே அண்ட் நைட்டா உழைக்கணும்னா கூட அவங்க எஃபோர்ட்டை போடலாம். காரணம் என்னன்னா, பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது வந்து எல்லாருடைய ஆசை. புரியுதுங்களா? நம்ம வேலைக்கு போகணும், வேலை செய்யணும் அப்படின்றது தேவை. பட் அது பணத்துக்காக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசம் இருக்கு. பணத்துக்காக வேலைக்கு போறது ஒண்ணு, நம்ம விருப்பப்பட்ட வேலையை செய்யறது ஒண்ணு. அப்போ நம்ம விருப்பப்பட்ட வேலையை செய்யும் போது பணம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம டே அண்ட் நைட்டு பார்க்காம கூட வேலை செய்வோம், டயர்டே ஆக மாட்டோம். காரணம் என்ன, அது நம்ம விருப்பப்பட்ட வேலை. ஸோ அப்போ நம்ம குழந்தைங்களுடைய ட்ரூ பொட்டன்ஷியல், அவங்களுக்கு எது விருப்பமோ அதை அவங்களுக்கு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதே டைம்ல நிறைய பேரை வந்து நம்ம மீட் பண்ணணும் லைஃப்ல. ஒரு ரெகனைசேஷன் அப்படின்னா இது எல்லாருக்குமே, இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே பேரு, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே வேணும். மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான். அதே டைம்ல மற்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம கையில இருக்கும்போது தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். கஷ்டப்படுறாங்க, நம்ம சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்பட்டிருக்காங்க, அண்ணன் தம்பிங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. பட் கையில இருந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்க்கறதுக்கு கையில இருந்தா தானே கொடுக்க முடியும். அப்போ அது ஆசை. பட் அந்த ஆசைக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ இங்க நிறைய சம்பாதிக்கும் போது நிறைய கொடுக்க முடியும். அதே டைம்ல நீங்க 60-65 வயசு வரையும் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வந்தோம், ஏதோ வந்ததை சாப்பிட்டோம், வாழ்நாள் ஃபுல்லா யாருக்காக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ரிட்டையர் ஆயிட்டு அப்படியே போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் டைம்ல உங்க விருப்பப்பட்ட டைம்ல இயர்லி ரிட்டையர்மெண்ட் நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இயர்லி டேட்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். அதே டைம்ல ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ட் லிவ் எ லெகசி அப்படின்னா நமக்காக ஒரு அச்சாணி. இப்போ வர ஒரு பாரம்பரியத்தை விட்டு போறது. இப்போ நிறைய பேர் பாருங்களேன், ஒரு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு சில பேருடைய போட்டோஸ் போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய தலைமுறையில தான் இவ்வளவு சொத்து சேர்த்தாரு, அவருடைய தலைமுறையில தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. பட் ஒரு சில பேர் அதை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது போல ஒரு லெகசி, நமக்கு நம்முடைய ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையா இருக்கும். இது வந்து எல்லாருடைய ஆசைகள். இது எல்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடியது 2 விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வேலைக்கு போகணும், இல்ல வியாபாரம் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம அடையிறதுக்கு தான் வெளியில ஒண்ணு வேலையை சூஸ் பண்ணி போறோம், இல்ல வியாபாரம் பண்றதுக்காக சூஸ் பண்றோம். இந்த 2 ஆப்ஷன் தான், அதை தவிர்த்து வேற இல்லை. அப்போ வேலைக்கு போனோம்னா அங்க நம்முடைய ஒர்க்கிங் டைம் நம்ம கையில கிடையாது. நம்முடைய ஒர்க்கிங் டைம் சூஸ் பண்றவரே வேற ஒருத்தர் தான். இந்த டைம்ல தான் நீ வரணும், இந்த டைம்ல தான் நீ வேலை செய்யணும். அதே டைம்ல அந்த இடத்துல வேலையில நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அகைன் அந்த இடத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உங்களுடைய பாஸ், உங்க ஓனரை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி. அடுத்தது,
உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், நீங்க அந்த வேலையை எப்ப செய்யணும், அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் கேள்வி கிடையாது. அதை எப்ப செய்யணும், எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், அதை டிசைட் பண்ணக்கூடியது உங்களுடைய பாஸ். அதுல ரிஸ்க் இல்ல, சொல்றத செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, பெருசா சம்பாதிக்க முடியாது. போனோமா செஞ்சோமா வெளியே வந்தோமா அப்படியே டிராக் பண்ணி ஓடிட்டு இருக்கலாம். அதுதான் ஜாப். அதே பிசினஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கிங் டைமை நீங்க சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே டைம்ல அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இல்லை, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அன்லிமிட்டெட் இன்கம். அகைன் உங்களுடைய growth, எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, என்ன வளர்ச்சிக்குள்ள வளர போறீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ போறீங்க, அதை நீங்க டிசைட் பண்ணலாம் பிசினஸ்ல. அகைன் உங்களுடைய ஒர்க், நீங்க யாரு கூட ஒர்க் பண்ணணும், எந்த டைம்ல ஒர்க் பண்ணணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும், உங்களுடைய கையில இருக்கும். உங்க 24 மணி நேரம் உங்க கையில இருக்கும். ஸோ யாரு கூட ஒர்க் பண்ணணும், எங்க இருந்து ஒர்க் பண்ணணும் எல்லாமே நீங்க டிசைட் பண்ணலாம். ஆனா பிசினஸ்ல ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் ரிஸ்க்கு ஏத்தா போல பெரிய லெவல்ல நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடியது இந்த 2 விஷயம் தான், ஒண்ணு வேலை இல்லது வியாபாரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா, இங்க நம்ம பார்த்த பேசிக்கான தேவைகள், அன்லிமிட்டெட் இன்கம் வேணும், ஃப்ரீடம் வேணும், டைம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய டைம் இருக்கணும், நல்ல லைஃப் இருக்கணும், ஹெல்த்தி இருக்கணும், ஆரோக்கியம், இது எல்லா விஷயம், பேரு புகழ் எல்லாமே வரணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 2 விஷயம் தான், ஒண்ணு வேலை இல்ல வியாபாரம். இதுல வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ்ல தான். ஜாப்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புரிதல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வேலையில இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆசைகள் என்னவோ அதை பூர்த்தி பண்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏதோ போனோம் வந்தோம், வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பட் பிசினஸ்ல பண்ணா ரிஸ்க் அதிகம், ஆனா வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிசினஸுக்கே பெரிய வாய்ப்புகள் இல்லாம போயிட்டு இருக்கு. பிசினஸ் பண்றது நல்ல விஷயம், ஆனா பிசினஸ் பண்றதுக்கு இன்னைக்கு பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இல்லாம போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே கம்பேரிசன் பிசினஸ் வித் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா முதலீடு வேணும். அந்த முதலீடு போட்ட பிறகு அதை பத்தின அனுபவம் நமக்கு வேணும். அதுக்கப்புறமா அந்த பிசினஸ டெய்லி ஒர்க் பண்றதுக்கு நம்மளோட எம்ப்ளாயிஸ் வேணும். தென் அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க செய்ய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும். ஸோ அகைன் அந்த பிசினஸ் உடைய growth அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளராது. அதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பெருசா முதலீடு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. அகைன் நம்ம யாரையும் ஆளுக்கு வேலை கொடுக்க போறதில்ல, சம்பளம் கொடுக்க போறதில்ல. ஸோ எந்த விதமான ஓவர்ஹெடும் இல்லை. அதே டைம்ல நமக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்ம கம்பெனி இருக்கும், நம்முடைய அப்ளையன்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் பண்றதுக்கு பலதரப்பட்ட மக்கள் நம்மளுக்காக இருப்பாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. அப்போ ஜாபா பிசினஸா அப்படின்னு பார்த்தோன்னா பிசினஸ் பெஸ்ட். இப்போ பிசினஸா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. நம்ம மாறலனாலும் அதை பத்தி கவலைப்படாது இந்த உலகம். இந்த உலகம் மக்கள் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமே எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு இல்ல. புதுசு புதுசா, ஈவன் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டா புதுசு புதுசா ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. லேப்டாப் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு பெரிய லேப்டாப் எல்லாம் இருந்தது, ஐ மீன் கம்ப்யூட்டர் எந்த சைஸ்ல இருந்தது, அது எந்த அளவுக்கு ஷார்ட் ஆகி இன்னைக்கு ஒரு லேப்டாப் சைஸ்ல வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஃபோல்டு பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்த லெவல் பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் டிஜிட்டல். நீங்க எங்க போனாலும் அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி ஒரு செவத்துல ஒரு ஸ்கிரீனை நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர் தான். உங்களுடைய போன்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டரை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்கிரீன்ல ஒரு லேப்டாப் ஸ்கிரீன் வந்துட்டு வந்துடும். அது டச் ஸ்கிரீன், அது ஆல்ரெடி வந்தாச்சு, மார்க்கெட்ல வரப்போகுது. அப்போ உலகம் ரொம்ப வேகமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்ம அந்த வேகத்துக்கு சேஞ்ச் பண்ணலன்னா காணாம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், காணாம போயிடுவோம், யாருன்னே தெரியாம போயிடுவோம். அப்போ மக்கள் வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, வேலை அப்படின்றது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேலையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரியுமா? ஒரு 20-30 வருஷம் இருக்கும்போது டைப் ரைட்டிங் நல்லா பண்ணுவீங்களா? டைப் ரைட்டிங் தெரியுமா? அடுத்த ஒரு 15 வருஷத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமா என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியுமா? ஜாவா தெரியுமா? C++ தெரியுமா? ப்ரோக்ராமிங் பத்தி தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ரொபோட்டிக் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்போ வேலைய அதே 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது? ஒரு டிகிரி, ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அதையே நான் இன்னைக்கு கையில வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது? நீங்களே சொல்லுங்க என்ன சொல்றதுன்ட்டு. இப்ப என்னன்னு போட்டு நம்மள கூப்பிடுறது பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு டிகிரியும் வேற ஏதாவது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா வேலை கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு என்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு, நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்சிஏ படிச்சிருக்கேன், ஒரு டிகிரியை வச்சுட்டு நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு கேட்டா யாரு ஃப்ரெண்ட்ஸ் வேலை தருவா? இப்ப காலம் மாறிட்டு இருக்கு. ஆனா நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படியே வேலைக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட்? அண்ட் டெக்னாலஜி மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஏடிஎம் மிஷின் இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் மிஷின் வந்து அப்பெல்லாம் சேலரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்ல தான் போட்டு கொடுப்பாங்க. அப்போ கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன்னுடைய சேலரியை பேங்க்ல போட்டுரும், இந்த கார்டை வச்சு ஏடிஎம்ல போய் எடு அப்படின்னா மிகப்பெரிய சண்டை போட்டாங்க. நான் ஏன் என் பணத்தை போய் வேற ஒரு மிஷின்ல எடுக்கணும், அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா. பட் இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் ஏடிஎம் யூஸ் பண்ணாம இருக்குமா? எல்லாருமே யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, பணத்தை போறதுக்கு கூட ஏடிஎம் மிஷின்லயே பணத்தை போடலாம். எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரு ஏடிஎம் மிஷின்லயே பண்ண முடியும். இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான். இது இந்த துறை பேங்கிங் மட்டும் இல்ல, எந்த துறை எடுத்தாலும், இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால எல்லாருமே பார்த்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் லைலண்ட்ல லே ஆஃப், டிவிஎஸ்ல லே ஆஃப், எல்லா கம்பெனிலையும் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணாங்க. காரணம் என்ன? டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பேங்கிங் செக்டர்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்த பிறகு அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய கேஷியர் போல பீப்புளுக்கெல்லாம் வேலை கம்மியாயிருச்சு. இன்னைக்கு வேலை இல்லை. அப்போ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பா இருக்கு. அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு சூழ்நிலையில பை கிரேஸ் ஆஃப் காட், தயவு செய்து புரிஞ்சுங்க, கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 138 கோடி மக்கள் இந்தியாவில். அதுல ஒரு சில மக்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேருக்கு வெஸ்டேஜை பத்தி தெரிஞ்சு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் வெஸ்டேஜ்னா என்ன அப்படின்னே தெரியாமயே இருக்காங்க. அதுலயும் நிறைய பேரு வெஸ்டேஜை பத்தி தெரிஞ்சு ஆனா இதுல எதுவுமே பண்ணாம இருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் புண்ணியத்துல நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் பண்ண புண்ணியம், கரெக்டா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை, நம்முடைய முன்னோர்கள் பண்ண புண்ணியம் தான் இன்னைக்கு வெஸ்டேஜ் பத்தி நமக்கு தெரியப்படுத்தி இது போல ஒரு சில மீட்டிங் ட்ரைனிங் நம்மளுக்கு அட்டன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில நீங்களும் ஒரு பங்கெடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கடவுள் புண்ணியத்துல நம்முடைய குலதெய்வமோ இல்ல நம்முடைய பெரியவங்க பண்ண புண்ணியமோ தான் இந்த வியாபாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நீங்க ஈடுபட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 100% சொல்லுவேன், இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க ஒரு புரிதல் தான். இந்த புரிஞ்சுக்கணும்னா கடவுளுடைய அனுகிரகணம் உங்களுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய அனுகிரகணம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகணம் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் வெஸ்டேஜுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். வெஸ்டேஜுடைய ஆழம் புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உள்ள வந்து இதை புரிஞ்சுக்காம வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது என்ன வாய்ப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கணும். வெஸ்டேஜ் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இப்போ ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிடுச்சு. இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணுங்க. அதுதான் டைமண்ட் கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் அப்படின்றது உங்க மனசாட்சியை தொட்டு எடுக்கணும்.
இத மனசாட்சி தொட்டு யாரு இந்த கமிட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த கமிட்மெண்ட் பிரகாரம் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க எங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ அங்க இருந்தே நீங்க ரொம்ப சவுண்டா கத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. பட் உங்க மனசுக்குள்ள நான் சொல்லும் போது உங்க மனசுக்குள்ளவே இந்த கமிட்மெண்ட்டை சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த coming 3 years I am going to touch as many people as possible physically with Vestige products and financially with Vestige opportunity. இன்னொரு தடவை சொல்றேன். In the coming 3 years I am going to touch as many people as possible physically with Vestige products, financially with Vestige opportunity. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒரு முறை சொல்றேன், ரொம்ப உள் உணர்ந்து இந்த விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த கம்மிங் 3 years I am going to touch as many people as possible physically with Vestige products and financially with Vestige opportunity. இப்போ இதை நீங்க சொல்லும் போது என்ன புரிஞ்சுது? ஏன்னா இந்த கம்மிங் 3 years I am going to touch as many people as possible. நிறைய பேரை என்னால எத்தனை பேரை பார்க்க முடியுமோ அத்தனை பேரையும் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு பார்ப்பேன். பிசிக்கலி வித் அவங்கள நேர்முகமா தொடர்ந்து போய் பார்த்து பொருளை யூஸ் பண்ண வைப்பேன் பொருளோட. அண்ட் ஃபினான்ஷியலி வித் வெஸ்டேஜ் அவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு உந்துதலை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழாக்கும். ஆனா இதுல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இங்க நம்ம டைமண்ட் கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம். அது என்ன கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம்னா, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இந்த வியாபாரத்தை நான் தொடர்ந்து பண்ணுவேன். அது தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்றது ரிசல்ட் வருதோ ரிசல்ட் வரலையோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சரியா புரிஞ்சுங்க. ரிசல்ட் வருதோ ரிசல்ட் வரலையோ அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அடுத்த 3 வருஷத்துக்கு நான் இந்த வியாபாரத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வியாபாரம் இங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்முடைய தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ அதுக்கு 3 வருஷம் ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டேன். எதுவுமே வாட் எவர் ஹேப்பன் தொடர்ந்து பண்ணுவேன். அதுதான் இந்த கமிட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கமிட்மெண்ட் எடுத்த பிறகு இப்ப நம்ம வெஸ்டேஜ் வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கோம். இங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டேஜஸ், இந்த 5 ஸ்டேஜ நம்ம தெளிவா புரிஞ்சு தெளிவா ஒர்க் பண்ணும்போது இங்க ஜெயிச்சிடலாம். முதல் விஷயம், நம்முடைய கனவு என்ன, எதுக்காக வெஸ்டேஜுக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அத தெளிவுபடுத்துங்க. உள்ள வர்றது யாரு வேணாலும் வரலாம். பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா வெஸ்டேஜுக்குள்ள வந்துடலாம். பட் பொருளை வாங்கினதுனால இங்க ஜெயிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கனவு ரொம்ப ஆழமா இருக்கணும். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய கனவு அப்படின்றது தூக்கத்துல காணக்கூடிய கனவு அல்ல, நம்மள தூங்க விடாம பண்ணக்கூடியதுதான் கனவு. உண்மையான கனவு இருந்ததுன்னா தூக்கம் வராது. அப்போ உங்களுடைய கனவு உங்களை தூங்க விடாம இந்த வியாபாரத்துல நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற கனவா இருக்கணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கனவு உணர்ச்சி பூர்வமான கனவா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வார்த்தைக்கு ஏதோ பேருக்கு இப்ப நான் சொல்றதுனால வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பணம் வேணும், அதுவல்ல கனவு. அந்த கனவுன்றது உணர்ச்சி பூர்வமான கனவா இருக்கணும். சரி, வெஸ்டேஜ் வியாபாரம் ஒரு வைராகியம் உள்ளவங்களுக்கான வியாபாரம். என் வாழ்க்கையில நான் பட்ட அசிங்கம், நான் பட்ட அவமானம், நான் இதையெல்லாம் தாண்டி நான் இந்த வியாபாரத்துல ஜெயிச்சு என் சொந்தக்காரர் முன்னாடி, என் மக்கள் மத்தியில என்னை கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் நிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியம் இருக்கவங்களுக்கான வியாபாரம் இது. அப்போ உங்க கனவு எப்படி இருக்கணும்னா உணர்ச்சி பூர்வமா இருக்கணும். உணர்ச்சி பூர்வமா அப்படின்னா, என்னைக்காவது ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால பண்ண முடியல இந்த வியாபாரத்தை, எனக்கு இந்த வியாபாரத்துல ரிசல்ட் வரல, ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கனவு உங்களை இந்த வியாபாரத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான கனவாகும். ஒருவேளை நான் வெஸ்டேஜ் விட்டு வெளியே போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ணுல தண்ணி வரணும், இதை என்னால அடைய முடியாதே, அது போல ஒரு ஸ்ட்ராங்கான கனவா இருக்கணும்.
அது வெஸ்டேஜில் அடையக்கூடிய கனவா இருந்ததுன்னா அதை எழுதி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வியாபாரத்துல உள்ள வந்தது பொருளை வாங்கினது முக்கியம் இல்லை. வந்தவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது. வந்து உள்ள ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு ஒரு 30 பாயிண்ட் வாங்கினதுக்காக கௌதம் பாலி நமக்கு பணம் போட மாட்டார். நம்ம இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா நம்ம கனவு இருக்கணும், நம்ம எதை நோக்கி போறோம், ரைட்? தென் டிசையர், ஒரு ஸ்ட்ராங்கான கனவு இருக்கணும். அந்த கனவு உணர்ச்சி பூர்வமான கனவா இருக்கணும். அது உங்களை தூங்க விடாத அளவுக்கு உந்துதல் ஏற்படுத்தக்கூடிய கனவா இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கனவை அடையும் போது என்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றத்துக்குள்ள நான் வருவேன், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல நான் வாழ்வேன், அது டிசையர், அதுதான் ஆசை, அது கோல். டிசையர் அண்ட் கோல், அதை நீங்க கனவு காணுங்க. இப்போ ஸ்ட்ராங்கா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கான ஒரு ட்ரீம் செட் பண்ணியாச்சு. அந்த ட்ரீம் அடைய போறோம். ஆனா அந்த ட்ரீம் அடையும் போது அந்த பாதையில உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை, எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல எஸ்டேட் வேணும், ஒரு நல்ல வீடு ஃபேமிலியோட இருக்கணும், இது எல்லாமே இட்ஸ் அ டிசையர், ஆசைகள். இதை அடையறதுக்கு பிளானிங் வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணணும். இதை அடையறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும், அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்ன பிளான் பண்ணணும், ஸோ அதே டைம்ல எத்தனை பேரை ஜாயினிங் பண்ணணும், இந்த மார்க்கெட்டிங் பிளான் பிரகாரம் ஒர்க் பண்ணா எப்படி வரும். ஸோ அப்போ பிளானிங் ரொம்ப முக்கியம். வித்தவுட் பிளானிங் நிறைய பேர் வந்து உள்ள ஜாயின் பண்ண உடனே நான் அடுத்த மாசம் பிரான்ஸ் டைரக்டர் ஆயிடுவேன், நான் 3 மாசத்துல கிரவுன் ஆயிடுவேன், 6 மாசத்துல டியூசிடி ஆயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தைக்கு யார் வேணாலும் சொல்லலாம். பட் நீங்க பிளானிங் பண்றது ப்ராப்பரான பிளானிங். என்னுடைய லெவல் என்ன, என்னால என்ன பண்ண முடியும், அந்த லெவலுக்கு ஏற்றப்பல பிளானிங் பண்ணி அதை படிப்படியா எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே ஈஸியா ஜெயிக்க முடியும். அண்ட் தென் ஆக்ஷன். பிளானிங் மட்டும் முடியாது, வித்தவுட் ஆக்ஷன் பிளானிங் இஸ் ஜீரோ. ஸோ அப்போ பிளான் பண்ணி அதை ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணலனாக்கா அங்க ஃபெயிலியர் ஆயிடும். அதுக்கப்புறமா நீ ஆக்ஷன் பண்ணும்போது, வேலையில இறங்கி பண்ணும்போது உங்களுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும், இந்த வியாபாரத்துல நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் பிரின்சிபல்ல கோல் செட் பண்ணோம். அந்த கோலை அடையக்கூடிய கோலா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல் செட்டிங் அண்ட் கோல் கெட்டிங். கோலை நான் செட் பண்ணும்போது என்னால அடைய முடியாத கோலை நான் செட் பண்ணிட்டு அதை என்னால அடைய முடியல அப்படின்னா அந்த இடத்துல மன தோல்வி அடையத்தை விட உங்களுடைய ட்ரீம் பெருசா இருக்கணும். அந்த ட்ரீமை சங்க் டவுன் பண்ணணும். சங்க் டவுன்னா படிப்படியா, ஒரு 10 வருஷத்துல நான் இந்த லெவல்ல இருக்கணும், 10 வருஷத்துல என் ஃபேமிலி இப்படி இருக்கணும், 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய லைஃப் ஸ்டைல் வாழணும், இல்ல 5 வருஷத்துல இதை போகணும் அப்படின்னு அடைச்சிட்டீங்களா, ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா 3 வருஷத்துல என்ன பண்ணணும், 2 வருஷத்துல பண்ணணும், 1 வருஷத்துல என்ன பண்ணணும், அப்போ 6 மாசத்துல என்ன பண்ணும், அப்ப இந்த மாசம் நான் என்ன பண்ணமோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கோல். கோல் வந்து மாறி மாறி வைக்கலாம், பட் ட்ரீம் ஒன்னா இருக்கணும். கோல் என்ன ஆகும், ஒரு கோலை நான் அடைஞ்ச பிறகு அடுத்த கோல் போவேன், இந்த கோல் அடைஞ்ச பிறகு அடுத்த கோல் போவேன். அப்போ இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னா என்னுடைய முதல் கோல் ஃபாஸ்ட் அட் 8%. அதுக்கு அடுத்தது என்னுடைய 2வது கோல், நான் மாசம் வாங்கக்கூடிய 3000 ரூபாய் பொருளை நான் ஃப்ரீயா வாங்கணும். அதுக்கு அடுத்த கோல் மாசம் ஒரு 10,000 ரூபாய், அதுக்கு அடுத்த கோல் மாசம் 25,000 ரூபாய், அதுக்கப்புறமா 50,000 ரூபாய், அப்புறம் 1,00,000 ரூபாய். இப்படி கோலை நீங்க பிக்ஸ் பண்ணும்போது அது அடையக்கூடிய கோலா இருக்கணும். அதுதான் கோல் செட்டிங் அண்ட் கோல் கெட்டிங். எடுத்த உடனே பெரிய கோலை வச்சுட்டு அதை அடைய முடியாம கஷ்டப்படக்கூடாது. கோலை படிப்படியா போகும்போது அந்த ஜேர்னியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிசினஸ் வந்து சிம்பிள் அண்ட் டூப்ளிகேட்டபிள் பிசினஸ். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பிசினஸ் ரொம்ப சிம்பிளான பிசினஸா இருக்கணும். அதே டைம்ல அந்த பிசினஸ் எல்லாராலையும் பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சிம்பிள் அண்ட் டூப்ளிகேட்டபிள். இன்னைக்கு வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம். மிஸ்டர் ஆவரேஜ், யார் உள்ள வந்தாலும் அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கணும். அப்போதான் வந்து ஈஸியா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். அதுதான் சிம்பிள் அண்ட் டூப்ளிகேட்டபிள் பிசினஸா இருக்கணும். அண்ட் திஸ் த பீப்புள் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். மக்களோட தொடர்பு கொண்டு, மக்களோட பேசி, மக்களோட பழகி பண்ணக்கூடிய பிசினஸ். அப்போ பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அப்போ அந்த பலதரப்பட்ட மக்களை நீங்க மீட் பண்ணும்போது
அந்த பீப்புளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏத்தா போல கரெக்டா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஷார்ட் டெம்பரா இருப்பாரு, ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம சொல்றது ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாரு, ரொம்ப ஸ்லோவா இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கோவப்படக்கூடாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு நீங்க கோவக்காரா இருக்கலாம். யார்கிட்டாவது பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவப்பட்டுருவீங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது இடவனம் பேசிட்டாங்கன்னாக்கா அப்படியே எட்டு கூட பட்டுன்னு அடிச்சிருவீங்க. அது போல கோவக்காரா இருக்கலாம். பட் இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா உங்க கோவத்தெல்லாம் அடக்கி ஓரமா வச்சிடணும். ஏன்னா இது பீப்புள் பிசினஸ். இங்க நீங்க ஜெயிக்கணும்னா மக்கள் கிட்ட பொறுமையா பேசணும், பழகணும். அவங்களுடைய செயல்கள் என்ன, அவங்க என்ன கேட்க வராங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம சொல்லும் போது 10 தடவை ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லியிருப்பீங்க, ஆனா புரிஞ்சிருக்க மாட்டாரு. அவர் மேல கோவப்படக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இது பீப்புள் பிசினஸ். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். பொறுமை இல்லைன்னா இங்க ஜெயிக்க முடியாது. அதை நீங்க கத்துக்கணும். இந்த பிசினஸுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுவோம். எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ லைஃப் ஸ்டைல்ல பெரிய லெவல்ல பணக்காரர் இருப்பாங்க, ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ உங்களுடைய லெவல், உங்க அப்ளைன் மேபி உங்களை விட படிக்காதவராக இருப்பாரு, சின்ன பையனா இருக்கலாம், நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இட்ஸ் அ பீப்புள் பிசினஸ். எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். அப்பத்தான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும். அண்ட் இந்த வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீட்டிங். மீட்டிங் ஆர் த பில்லர் டு சக்சஸ். நிறைய மீட்டிங், கம்பெனில மீட்டிங் இருக்கா அட்டென்ட் பண்ணும், டீம்ல மீட்டிங் இருக்கா அட்டென்ட் பண்ணும். மீட்டிங் வந்து எடுத்ததே தானே எடுக்கிறாங்க, சொன்னதே தானே சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த அளவுக்கு நியூ கெஸ்ட் உள்ள கொண்டு வரீங்களோ, நீங்க உங்க டீமோட சேர்ந்து உட்காடுறீங்களோ, அப்ப அந்த அளவுக்கு வளரும். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மீட்டிங் தான் இந்த வியாபாரத்துக்கு பில்லர். நீங்க வேணா கேட்கலாம், மீட்டிங் அட்டென்ட் பண்ண எல்லாருமே ஜெயிச்சிட முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் தெளிவா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வெஸ்டேஜ்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்க தான். மீட்டிங் அட்டென்ட் பண்ணாத ஒரு ஆள் கூட ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஏன்னா மீட்டிங் அட்டென்ட் பண்ணலன்னா 10 நாள் 20 நாள் அப்படியே காத்தடிச்சா போல புஷ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா காத்து இறங்கின பலூன் போல ஆயிரும். அப்போ மீட்டிங் அட்டென்ட் பண்ணதான் நமக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கும், நமக்குள்ள இந்த வியாபாரத்தை பண்ணன்ற ஒரு உந்துதல் வரும். அப்போ அதுக்கேற்ற போல நம்ம ஒரு டீம் நம்ம உந்துதல் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம இங்க ஜெயிக்கணும்னா மீட்டிங் ட்ரைனிங் நம்ம அட்டென்ட் பண்ணணும். நம்ம குழுவில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். அப்போ நம்ம டீமும் வளரணும், நம்மளும் வளரணும்னா மீட்டிங் மட்டும்தான் ஒரே வழி. மீட்டிங் இஸ் த பில்லர் ஃபார் சக்சஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதே டைம்ல மீட்டிங்கை நீங்க எடுக்க கத்துக்கணும். ஏன்னா உங்க டீமுக்கு நீங்க மீட்டிங் எடுக்க கத்துக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நீங்க பிராக்டிஸ் ஆகணும், ரைட்? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவ் வருதுன்னா கரெக்டா புரிஞ்சுங்க. நெகட்டிவ், இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புறாங்க, ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கு, கொரியர் சரியில்லை, இல்ல வந்து கம்பெனில ஏதோ ஒரு விஷயத்துல சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேஷனா இருக்கு, அந்த டைம்ல வந்து உங்க மனசு சரியில்லை, கொஞ்சம் வந்து டல்லா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசினஸ்ல நீங்க நினைச்சா போல இந்த மாசம் பிசினஸ் க்ளோசிங் முடியல, அப்போ கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்கன்னா நீங்க நெகட்டிவ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலே நீங்க யாருக்கிட்ட பேசணும்னா உங்க அப்ளைன் கிட்ட தான் பேசணும். இந்த வியாபாரத்துல நெகட்டிவ் மேல போயிடணும். பாசிட்டிவான விஷயம் எதுவா இருந்தாலும் உங்க டவுன்லைன் கிட்ட பேசுங்க. நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, இன்னைக்கு வந்து கம்பெனில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, அதே போல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்திருக்கு, இப்போ டவுன்லைனை உடனே கூப்பிடுங்க. இது போல எல்லாம் கம்பெனில நிறைய ஆஃபர் வந்திருக்கு, இது போலாம் பேசிட்டு இந்த போல இந்த லெவல் அச்சீவ் பண்ணா இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ இது வந்து பாசிட்டிவான விஷயம், அப்போ நம்ம டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணணும். பட் ஏதோ ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் வந்திருக்கு, அப்போ நெகட்டிவை டவுன்லைன் கிட்ட பேசவே கூடாது. நெகட்டிவ் ஒன்லி அப்ளைன். உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய டவுன்லைன். ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க போயிட்டு உங்க டவுன்லைன் கிட்டவே நெகட்டிவா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவரும் நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆயிருப்பீங்க. இப்போ நீங்க இதே மனப்பாங்கோட போயிட்டு உங்க டவுன்லைன் கிட்ட பேசினாக்கா நல்லா வேலை செய்யறது கூட உங்களுடைய அந்த
வே ஆஃப் அப்ரோச் என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட திரும்ப அந்த நெகட்டிவா கொண்டு போய் விட்டுரும். அப்ப என்ன பண்ணுவாரு, வேலை செய்யற கூட ஆஃப் ஆயிடுவாரு. அப்போ இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னும் போது நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்றோம், நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, இன்னைக்கு வந்து ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனை, மனசு சரியில்லை, அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்கு, பிசினஸ்ல ஒரு கவனம் செலுத்த முடியல, அந்த டைம்ல டவுன்லைன் கிட்ட போன் பண்ணி பேசாதீங்க, அப்ளைன் கிட்ட பேசுங்க. நீங்க சூப்பரா எனர்ஜியா இருக்கீங்க, ஓகே, இன்னைக்கு பயங்கர மோட்டிவேட்டா இருக்கீங்க, இன்னைக்கு பயங்கர பூஸ்டா இருக்கிறீங்க, அப்போ டவுன்லைனுக்கு போன் பண்ணுங்க. அப்போ உங்க எனர்ஜி அங்க பாஸ் ஆகும். அப்போ நீங்க எவ்வளவு எனர்ஜி இருக்கீங்களோ அந்த எனர்ஜி கீழே போகும். அப்போ நெகட்டிவ்ஸ் அப், ஓகே, பாசிட்டிவ் டவுன். கரெக்டா புரிஞ்சுங்க. அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய சக்சஸ் மந்திரம். இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கணும்னா லீடரை கிரியேட் பண்ணணும். This is not a business of just joining people. Just people வந்து ஐடி கிரியேட் பண்ணி 30 பாயிண்ட் பண்றது பிசினஸ் இல்ல. மாசம் பொருளை வாங்கி போய் வீடு வீடா சேல்ஸ் பண்றது இந்த பிசினஸ் இல்ல. This is not a business of selling. This is not a business of joining people. இது business of leaders. நமக்கு கீழே லீடரை கிரியேட் பண்ணணும். லீடருக்குன்னா யாருங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பிசினஸுக்கு அவரு தான் பொறுப்பு அப்படின்னு அவர் உணரணும். யாரு ஒருத்தர் இங்க ஜெயிச்சிருக்காரோ அவங்க எல்லாருமே வந்து கையில அவங்க பிசினஸ் அவங்க கையில எடுத்தவங்க தான். தாம் பிசினஸுக்கு தான் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். நாட் எ லீனர்ஸ். லீனர்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் அப்ளைன்னுட்டு சார்ந்தே இருப்பாங்க. இவங்கெல்லாம் சொந்தமா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் சொந்தமா எதையுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு போன் பண்ண ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்டா அந்த விஷயம் சால்வ் ஆயிடும். இந்த விஷயத்துக்கு கூட அப்ளைனுக்கு போன் பண்ணி, அப்ளைனு போயிட்டு அந்த ஆபீஸுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து கேட்டு இவருக்கு சொல்லணும். இதே நீங்களே டைரக்டா கம்பெனிக்கு போன் பண்ண முடியாதா? நமக்காக கம்பெனி இருக்கு, கம்பெனில சப்போர்ட் பீப்புள் இருக்காங்க, நம்ம கிட்ட கம்பெனி ஆபீஸ் நம்பர் இருக்கு, இதுதான் பிரச்சனை, ஒரு பாஸ்வேர்டு வரல, இல்ல கொரியர் டிலே ஆயிடுச்சு, ஒரு ட்ராக்கிங், ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பண்ணணும், நம்ம எடுத்து போனை போட்டு கம்பெனில இருந்து கேட்டா கம்பெனி பதில் சொல்ல போறாங்க, அந்த பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ண போறோம். இதுதான் லீடர் பண்ணக்கூடிய வேலை. புரியுதா? ஆனா லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்கு உடனே அப்ளைனை கூப்பிடுவார். இது போல வந்து கொரியர் எனக்கு இன்னும் வந்து சேரல, இது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, எனக்கு பாஸ்வேர்டு இன்னும் வரல, இல்ல நான் கொரியர் அனுப்பணும், ஏதோ ஒண்ணுக்கு நான் எது கேட்டாலும் டிபெண்டன்ட், சார்ந்தே இருக்கிறது. அந்த பீப்புளுக்கான பிசினஸ் இது இல்ல. ஆரம்பத்துல இருக்கலாம், கத்துக்கணும். அகைன் யூ ஹவ் டு கம் அவுட். நீங்க உங்களுடைய வியாபாரத்தை நீங்க கையில எடுத்துக்கணும். அதுதான் லீடர் பண்ணக்கூடிய வேலை. ரைட்? சோ பில்ட் எ லீடர். அப்போ உங்க டீம்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பீப்புளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சொந்தமா பண்ண விடுங்க. எப்பவுமே நீங்களே பண்ணணும்னு பண்ணாம அவங்கள சொந்தமா பண்ண விடுங்க, அவங்கள உருவாக்குங்க. அப்போ லீடரை உருவாக்கக்கூடிய பிசினஸ் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். டீம் ஒர்க். டீம் இல்லாம தனியாளா நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு டீமோட சேர்ந்து தான் நம்மளும் ஜெயிக்க முடியும். அதனால உங்க டீம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான டீமா, ஆக்டிவான டீமா, லீடர்ஸ் இருக்கக்கூடிய டீமா உருவாக்கணும். அண்ட் தென் பெர்சிஸ்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை. அதே டைம்ல தொடர்ந்து பண்ணணும். சும்மா விட்டு ஒரு 2 மாசம் பண்றது, அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் 15 நாள் ஆள் காணாம போயிடுறது, திரும்ப வந்து ஒரு 2 மாசம் வியாபாரத்தை பண்றது, அதுக்கப்புறம் ஒரு மாசம் காணாம போயிடுறது, அதுக்கப்புறமா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா நான் திரும்ப வந்து பண்ண போறேன், அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் காணாம போயிடும். ஜெயிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியாபாரம் அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரம்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் இருக்குல்ல, அது போல பண்ணிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. இந்த இடத்துல எந்த விதமான ரகசியமும் இல்லை. பொறுமை இருக்கணும், அதே டைம்ல தொடர்ந்து பண்ணணும், முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். பொறுமை அண்ட் தொடர்ந்து விடாமுயற்சி. அதுக்குதான் 3 வருஷம் எடுத்திருக்க கமிட்மெண்ட். ரிசல்ட் வருதோ வரலையோ 3 வருஷம் இந்த வியாபாரத்தை பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது, இங்க வந்து இந்த வியாபாரத்தை வந்து பிளஷரா பண்ணுங்க. பிளஷர்னா ஹாப்பியா சந்தோஷமா பண்ணுங்க, ப்ரெஷரோட பண்ணாதீங்க. ப்ரெஷர் அப்படின்னா டென்ஷன். எப்படி பண்ணுன்னா, இந்த வியாபாரத்தை வந்து அது போக்குல விட்டு அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஐயோ வரலையே, இந்த மாசம் பில்லிங் வரலையே, ஆள் வரலையே, ஜாயின் பண்ணலையே, ஜாயின் பண்ணவர் பிவி பண்ணலையே, பிவி பண்ணவர் இது பண்ணலையே, ஐயா டென்ஷனே எடுத்துக்காதீங்க.
பி கூல். 3 வருஷம் டைம். ரிசல்ட் வருதோ வரலையோ நான் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுவேன். நீங்க பார்க்க வேண்டியது ப்ராசஸ் கரெக்டா பண்றீங்களா, நான் சிஸ்டத்துல இருக்கிறேன்னா, நான் கரெக்டா ப்ராசஸ் பண்றேன்னா, இது ப்ராக்ரஸ் கரெக்டா இருக்கா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய பேர் இந்த வியாபாரத்துல ப்ரெஷர் அதிகப்படுத்துவாங்க, டென்ஷன். ஐயா வரல வரல வரல. அதுக்குதான் சொல்றேன், இந்த இட் இஸ் நாட் எ பிசினஸ் ஆஃப் இமிடியேட் இன்கம். நம்மள ஓவர் நைட்ல பணக்காரனாக்குற பிசினஸ் இது கிடையாதுங்க. நீங்க ஒருவேளை அப்படி நினைச்சு வந்திருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ் இல்லை. இது ஓவர் நைட்ல நம்மள கோடீஸ்வரன் ஆக்குற பிசினஸ் இது கிடையாது. இது செங்கல்லா அடுக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு. அப்போ இங்க புரிதல் வேணும். அந்த புரிஞ்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். அந்த தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயத்த பொறுமையா பண்ணணும். பொறுமையா பண்ணக்கூடிய விஷயத்த ரசிச்சு அனுபவிச்சு படிப்படியா பண்ணுங்க. உங்களுக்கால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அவரை புரிய வைங்க, அவரை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும்ன்ற எண்ணத்தை திங்க் பண்ணிட்டே இருங்க. பட் டென்ஷன் ஆகாதீங்க. இவர் வரல, இவர் பண்ணல, இதனால எனக்கு வரல, டென்ஷனே ஆகாதீங்க. அவன் அருளால் அவன் தாழ் பணிந்து, யாருக்கு தலையில எழுதி இருக்கோ அவரு இங்க வந்து நின்று ஜெயிச்சே தீர்வார். அதை உங்களாலேயோ என்னாலேயோ மாத்த முடியாது. பட் அந்த ஆளு உங்க டீம்ல வந்து சேர்ற வரையும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். அதுக்குதான் திஸ் இஸ் நாட் எ பிசினஸ். இமிடியேட்டா ஒரே நல்ல பணம் வந்துடும், நைட்ல பணக்காரன் ஆயிடும்ன்ற பிசினஸ் இது கிடையாது. அப்போ பொறுமையா தொடர்ந்து கண்டினியூவா பண்ணணும். அதை பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லக்கூடியது, ஆரம்பத்துல நீங்க என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்றீங்க, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்றீங்க, இல்ல என்ன வேலைக்கு போறீங்களோ அதை பண்ணிட்டே இருக்கீங்க. அது நமக்கு டெய்லி வேஜஸ் என்ன இன்கம் தேவையோ அதை பண்ணுது. அதோட சேர்ந்து இதை பார்ட் டைமா பண்ணும்போது கூட ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆர் ஈவன் நீங்க ஃபுல் டைமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பட் பி எ பர்சன், ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் ஸ்டாண்டர்டா கையில இருக்கும்போது. ஏன்னா இது வந்து வருமானம் இதை மட்டுமே நம்பி உள்ள வந்தீங்கன்னா தான் ப்ரெஷர் அதிகப்படுத்திடும், டென்ஷன் அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். அண்ட் தென் டோன்ட் கம்பேர். அவன் அப்படி பண்றானே, ஜாயின் பண்ணி 6 மாசத்துல அவன் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், என்னால என்ன சம்பாதிக்க முடியல. ஜாயின் பண்ண 3 மாசத்துல இவரு பாரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஐயோ 2 வருஷத்துல கிரௌன் ஆயிட்டாங்க, ஐயோ அங்க நல்லா போகுது, இங்க நல்லா போகுது. கம்பேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை. உங்களுடைய திறமை, உங்ககிட்ட தனிப்பட்ட திறமை இருக்கு. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஜெயிச்சுதான் பிறந்திருக்கோம். நம்ம ஜெயிக்கல அப்படின்னா நம்முடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருப்பாங்க. நம்ம அங்க ஜெயிச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ நமக்குள்ள ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. அந்த திறமையை நீங்க வெளிக்கொண்டு வந்து இந்த வியாபாரத்துல நான் எப்படி ஜெயிக்கணும்ன்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து வேற யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. டோன்ட் கம்பேர். நம்ம கம்பேர் பண்ணனா டென்ஷன் உருவாகும், கம்பேர் பண்ணனா ப்ரெஷர் அதிகமாகும். ஓ அங்க நல்லா பண்றாங்க, இங்க நல்லா பண்றாங்க, அவங்க இதை பண்றாங்க. இப்படி பிசினஸ் ஒண்ணுதான், வியாபாரம் ஒண்ணுதான், மார்க்கெட்டிங் பிளான் ஒண்ணுதான். அங்க பண்றாங்கன்னா நம்ம எதையோ ஒண்ணு பண்ணல, அது என்ன, அதை சரி பண்ணும், அவ்வளவுதான். இங்க நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அவ்வளவு. அதுல கவனத்தை செலுத்துங்க. இப்ப நமக்கு தேவை என்ன, 6 லைன்ல இருந்து 6 LOB வந்தா ₹1,00,000 மேல வருமானம். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என் டீமுக்கு நான் என்ன டெவலப்மெண்ட் கொடுக்கணும், அது என் டீமை நான் எப்படி டெவலப் பண்ணணும். இப்போ அதுலதான் நான் நோக்கத்தை செலுத்தணுமே தவிர அங்க பண்றாங்க, இங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, எனக்கு வரல, அதெல்லாம் டோன்ட் கம்பேர். ரைட்? ஸோ நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க ஜாயின் பண்ண பிறகு உங்க குழு என்ன பண்ணணும், உங்க குழுவை எப்படி வழிநடத்தி போகணும். ஸோ அப்போ அந்த விஷயத்துலதான் நம்ம இது பண்ணணுமே தவிர கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. பிலீவ் அண்ட் டிக்ளேர் யுவர் ப்ரொஃபஷன். சரி, உங்க வியாபாரத்தை நீங்க முழுமையா நம்பினீங்க அப்படின்னாக்கா மற்றவங்க கிட்ட சொல்லும் போது தைரியத்தோட சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேரு வெளியவே சொல்றதே பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றதுக்கே பயம். சரி, இன்னைக்கு எத்தனை பேரு உங்க மாமாவுக்கு, தாய் மாமாவுக்கோ, சித்தப்பாவுக்கோ, பெரியப்பாவுக்கோ, அண்ணன் தம்பிக்கோ சொல்லியிருக்கீங்க? நிறைய பேர் சொல்லியே இருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அங்க போய் சொன்னா அவங்க ஏதோ தப்பா நினைப்பாங்க. அப்ப நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு இன்னும் இந்த துறை மேல நம்பிக்கை வரலன்னு அர்த்தம்.
அப்போ இந்த துறையை நம்புங்க. இது மேல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரத்துக்கு கத்துக்குங்க. உங்க லீடர்ஸோட உட்கார்ந்து பேசுங்க. நான் இந்த போல இந்த வியாபாரத்துல மாசம் வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடு. நான் என்ன பண்ணா எனக்கு 20,000 ரூபாய் வரும். அந்த பிளான் பிரகாரம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்றீங்கன்ற விஷயத்த மத்தவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் தெரியப்படுத்த முடியுமோ அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணலன்னா கூட நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுவார். புரியுதா? இன்னைக்கு போயிட்டு உங்க தாய் மாமா கிட்ட நான் வெஸ்டேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஒரு மேபி உடனே ஜாயின் பண்ணா கூட நாளைக்கு உங்க மாமாவுக்கு வேற யாரு மூலமாவது வெஸ்டேஜ் பத்தி வரும்போது, ஐயோ அன்னைக்கே என் அக்கா பையன் வந்து கேட்டு போனான், அன்னைக்கே வந்து சொல்லிட்டு போனா இது போல வெஸ்டேஜ்னு இருக்கு, அப்பா இது போல எங்க அக்கா பையன் தங்கச்சி பையன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், நான் அவங்ககிட்ட போய் கேட்டு பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன பண்ணணும்? தெரியப்படுத்திடணும். நீங்க தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? அதுக்கு இந்த வியாபாரத்தை நீங்க நம்பினாதான் நம்ம தெரியப்படுத்துவோம். புரியுதுங்களா? பிலீவ் அண்ட் டிக்ளேர் யுவர் ப்ரொஃபஷன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் இன் டீம். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்க டீம்ல இருக்கிற பீப்புளுக்கு கொடுங்க. அவங்கள போன் பண்ணி பேச சொல்லுங்க, அவங்கள மெயில் அனுப்ப சொல்லுங்க, அவங்களையே ஆர்டர் போட சொல்லுங்க. ஒரு இமெயில் ஆர்டர் போடணும். உங்க டவுன்லைனை வந்து சொல்லி கொடுங்க. எப்பா இமெயில் ஆர்டரா போயிட்டு நெட் பேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடி இதுக்கு மெயில் அனுப்பு, அதுக்கப்புறம் போன் பண்ணி அவங்க கிட்ட பேசு, அப்போ இது வந்து நீ ஃபாலோ பண்ணு. அது வந்து சொல்லி கொடுக்கறது. சொல்லி கொடுக்கலாம். சரி, நம்ம அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீனை சாப்பிட கொடுக்கறது மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துரு. இப்போ மீனை பிடிக்க சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அப்போ அதை தான் நம்ம பழக்கப்படுத்தணும். நம்மளே பொருளை வாங்கி போய் கொடுத்துட்டு இருக்க கூடாது, நம்மளே அவருக்காக கொரியர் போட்டுட்டு இருக்க கூடாது, நம்மளே அவருக்காக எல்லா சேவையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவருக்கு சொல்லி தரணும். அவரை சொல்லி கொடுத்து அவரை ஓனர்ஷிப் எடுத்துக்க வச்சுக்கணும். அவர் ஓனர்ஷிப், அவரு அந்த வியாபாரத்தை தன்னுடைய வியாபாரம் அப்படின்னு புரிஞ்சு எடுத்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல அங்க ஒரு லீடர் உருவாகிறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன, நம்முடைய கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னா, பொருளை வாங்கி போய் அவர் வீட்டுல கொடுக்கறதுல இருக்கக்கூடாது. அவரை சேர்த்து விட்டுட்டு அவரை வந்து உருவாக்காம இருக்கக்கூடாது. அவருக்காக சர்வீஸ் நம்மளே பண்ணிட்டு இருக்க கூடாது. அவருக்கு பண்ணணும், உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதுக்குதான் அப்ளைன் இருக்கிறது. சொல்லி கொடுத்து அவரை செய்ய வச்சு அழகு பாருங்க. அவரையே போய் முட்டி மோதி கத்துக்கிட்டோம், பண்ணட்டும். அதுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? ஒரு தடவை தப்பு பண்ணட்டும், தப்பு கிடையாது. 2 தடவை தப்பு பண்ணட்டும், தப்பு கிடையாது. 3ஆவது தடவை கத்துக்க போறாரு. எல்லாருமே அப்படித்தானே வந்திருக்கோம். நம்ம என்ன பிறக்கும் போதே எல்லாமே வெஸ்டேஜ்னு வந்தோம் கிடையாது, கத்துக்கிட்டு தானே வந்திருக்கோம். அதே போல நீங்களும் கத்துக்கலாம், உங்க டவுன்லைனும் கத்துக்கலாம். ஆனா கத்துக்க வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க 10 பேரை கத்துக்க வச்சு முயற்சி பண்ணி அவங்க ஆர்டர் அவங்களே பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அங்க 10 லீடரை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் சக்சஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஸோ ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் இன் டீம். உங்க டீம்ல உங்களுடைய ஓனர்ஷிப்பை அவங்களே பண்ற அளவுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அக்செப்ட் அண்ட் ப்ரமோட் growth அண்டர் யூ. சரி, உங்க டவுன்லைன் ஒருத்தர் வந்துட்டு உங்களை விட வேகமா வளர்றாரு. புரியுதா? உங்க டவுன்லைனு உங்களோட வேகமா வளர்றாரு, சூப்பரா மார்க்கெட்டிங் பிளான் எடுக்கிறாரு, சூப்பரா பேசுறாரு, சூப்பரா பிரசன்டேஷன் கொடுக்குறாரு, உங்களோட வருமானம் அதிகமா சம்பாதிக்கிறாரு. கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. அவருக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்பா என் டவுன்லைன் என்னோட நல்லாவே பண்றான்ப்பா, என்னோட சூப்பராகவே ஜெயிச்சிட்டு இருக்காருப்பா, சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த ஒரு வியாபாரத்திலும் இல்லாத ஒரு புனிதத்தன்மை, ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா நீங்க எந்த பிசினஸ் போனாலும் ஒருத்தனை அழிச்சுதான் இன்னொருத்தன் வளரணும். உன்னுடைய தோல்விதான் என்னுடைய வெற்றி, எந்த ஒரு வியாபாரம் எடுத்துட்டாலும். பட் இங்கதான் உன்னை வளர வச்சு நானும் வளரக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அப்ப என்னுடைய டவுன்லைனு என்னோட வேகமா வளர்றாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே டைம்ல உங்க டவுன்லைன் ஒருத்தர் வளர்றாருன்னா அவரை தயவு செய்து நெகட்டிவாவோ இல்ல பண்ணாத இதை பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவரை வளர விட்டு அவர் அதிகமா வளர வச்சு அவரு சம்பாதிக்கட்டும். அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய டீம். ஸோ அப்போ அக்செப்ட் அண்ட் ப்ரமோட் growth அண்டர் யூ. உங்களுக்கு கீழே டீம் வளருதா, வளர வைங்க, வளர விடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு டீம் வளருதோ அவ்வளோ உங்களுடைய சக்சஸ். ரைட்? ஸோ இதெல்லாம் சக்சஸ் பிரின்சிபல்ஸ். வெஸ்டேஜ் வியாபார வாய்ப்புல நம்மளை ஜெயிக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாருமே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சரியா ஃபாலோ பண்ணணும். ரைட்? அண்ட்
திங்ஸ் டு சேஞ்ச், வி ஹாவ் டு சேஞ்ச். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரணும், அதுக்கு நம்ம வந்து படிப்படியா சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய ட்ரீம் என்ன, என்ன விஷன் அப்படின்றத கரெக்டா கிளியரா ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது நாள் வரையில உங்களுக்கு விஷன் இல்ல, ட்ரீம் இல்ல அப்படின்னா தயவு செய்து எழுதுங்க. எதுக்காக வெஸ்டேஜுக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஒய்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணுன்றதுல தெளிவா இருங்க. அதுல தெளிவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா எக்காரணத்து கொண்டும் யாரும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. தொடர்ந்து இங்க பண்ணிட்டே இருப்போம், ரைட்? ஸோ கிளியர், பி கிளியர் வித் யுவர் விஷன், எதுக்காக நீங்க உள்ள வந்தீங்க. அண்ட் உங்களை நீங்க நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்சஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்முடைய வெற்றி, நம்முடைய வளர்ச்சி நம்மளை தாண்டி வேற யாராலையும் உருவாக்க முடியாது. தயவு செய்து அந்த ஒரு வார்த்தை சரியா புரிஞ்சுங்க. நீங்க இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கும் முழு காரணம் நீங்க தான். உங்க அப்லைனும் கிடையாது, உங்க டவுன்லைனும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இங்க ஜெயிச்சிடலாம். சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க டவுன்லைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, உங்க அப்லைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நீங்க தான் வெளியே வரணும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான். உங்கள் எண்ணம் போலதான் உங்க வாழ்க்கையை தவிர நீங்க நினைக்கிறத தாண்டி பெருசா உங்களுக்கு வேற யாரும் எடுத்துன்னு வந்து ஒண்ணுமே கொடுத்துட முடியாது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ராஜன் சார்ல டீம்ல 15 லட்சம் பேர் இருக்காங்க. 15 லட்சம் பேரும் ஜெயிச்சுட்டாங்களா? இல்ல. ஒரு சில லட்சம் பேர், ஒரு சில 1000 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில 100 பேர் லீடர்ஸா உருவாக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஏன் அந்த ஒரு சில பேர் மட்டும் பண்ணியிருக்காங்க? அவங்கள நம்பினாங்க, அவங்களால ₹1,00,000 இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியும், சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். என்னால வெஸ்டேஜ்ல ₹1,00,000 சம்பாதிக்க முடியும், என் வியாபாரத்தை நான் கையில எடுத்து என்னால முன்னின்னு என் வியாபாரத்தை பண்ண முடியும், என்னால என் குழுவுல லீடர்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றத நீங்க நம்பணும். அதுக்கு நீங்க கத்துக்கணும், அதை தொடர்ந்து பண்ணணும். சப்போ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அதுதான் முதல் ஸ்டெப். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், there are 2 type of people, 2 வகையான மக்கள். ஒருத்தர் ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ். ரியாக்டிவ்ன்றது என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் உடனே வந்து அங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல உடனே டென்ஷன் ஆயிடுது. ஸோ அப்போ அது வந்து ரியாக்டிவ் பீப்புள். அது ஏன் நடந்தது, அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, சரி நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கிளாஸ், ரைட்டா? கிளாஸ் ஃபுல்லா பால் இருக்கு. அப்ப அந்த பால் டம்ளர் தவறி கீழே விழுந்துருச்சு, கண்ணாடி உடஞ்சி போச்சு. என்ன பண்ணலாம்? போனது வருமா? வராது. ஆனா இந்த ரியாக்டிவ் பீப்புள் உடனே டென்ஷன் ஆயிட்டு தாம் தூம் போட்டு குச்சி எதிர்கிறவர் போட்டு அடிச்சு டென்ஷன் ஆகி, அவரும் டென்ஷன் ஆகி அன்னைக்கு நாள் ஃபுல்லா டென்ஷன் ஆகி. அதே ப்ரோஆக்டிவ் பீப்புள் வந்து தவறுதலா தானே நடந்தது, வேணே யாராவது போடுவாங்களா? தவறுதலான்னு நடந்தது. இப்போ உடனே அதுக்கான அடுத்த வேலை என்ன பண்ணோம், ஆல்டர்னேட் என்ன பண்ணோம், வேற கிளாஸ் எடுத்து வேற பால் இருந்ததுன்னா அந்த பாலை போட்டு குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போயிடலாம். அதை கிளீன் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. பட் அதை விட்டுட்டு ஏன் நடந்தது, எப்படி போட்டு அந்த குழந்தைய போட்டு தலைமையில அடிச்சு அதை நம்மளும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது டென்ஷன் ஆகி, அதுதான் ரியாக்டிவ் பீப்புள் பண்றது. ஸோ பி வித் ப்ரோஆக்டிவ். ஸோ ரியாக்டிவ் பீப்புள் வந்து தேர் இஸ் நத்திங், நான் ஏதாவது ஒன்று சொன்னா என்னால பண்ண முடியாது, அதே போல வந்துட்டு இது நடக்கட்டும் அதுக்கப்புறமா நான் இதை பண்றேன், இது முடிஞ்சு எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்ச பிறகு முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா என்னுடைய கல்யாணம், என்னுடைய சித்தப்பா பையனுடைய கல்யாணம் ஒண்ணு, அந்த கல்யாணம் அடுத்த மாசம் இருக்கு, அந்த கல்யாணம் முடிச்ச பிறகு நான் ஃப்ரீ ஆயிடும், அதுக்கப்புறம் வரேன். அது ஒரு ஏதாவது ஒரு ரீசன், இப்ப இல்ல அப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. ஸோ அண்ட் தென் ஐ காண்ட், என்னால முடியாது. ஸோ அது போல மைண்ட் செட் உள்ளவங்க தான் ரியாக்டிவ் பீப்புள். அதே ப்ரோஆக்டிவ் பீப்புள்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கும். ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த சொல்யூஷன் என்னன்றதை தேடுறவங்க தான் ப்ரோஆக்டிவ் பீப்புள். அதே டைம்ல ஒரு விஷயத்த பண்றேன், அந்த விஷயம் எனக்கு சரியா நடக்கல, நான் நினைச்சா போல டீம் போல, நான் நினைச்ச போல ரிசல்ட் வரல, அப்போ அந்த அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும். டிஃப்ரெண்ட் அப்ரோச், பிளான், இது ட்ரீம் சேஞ்ச் பண்ணல, புரியுதுங்களா? உங்களுடைய அப்ரோச்சை சேஞ்ச் பண்றீங்க. சரி, சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே ஒரே ஒரு ட்ரீம் தான் வச்சிருப்பாங்க. they have only few dreams. சில ட்ரீம் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. பட் அதை அடையறதுக்கான வழிகளை பல வகையில பண்ணுவாங்க. பட் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா,
6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷம், ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன். நிறைய பேரை பார்க்கலாம், ஜனவரி மாசம் 1ஆம் தேதினா ஜிம்ல வந்துட்டு பயங்கரமான நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. 10 நாள் அந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு வாரம் ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் புது ஷூ, புது டிஷர்ட், சூப்பரா வாக்கிங் போவாங்க 10 நாள். அதுதான் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள். பட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்துட்டு தே ஹேவ் ஒன்லி ஃபியூ ட்ரீம்ஸ். பட் அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல அதை ட்ரை பண்ணி அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ரோஆக்டிவ் பீப்புள். அண்ட் தே கண்ட்ரோல் தேர் ஓன் ஃபீலிங்ஸ். ரிசல்ட் வரும், வராது. ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்சா போல நடக்கும், நடக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்சதை விட எதிர்மறையா போயிருக்கும். அது எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுடைய கண்ட்ரோல், அவங்களுடைய ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணி வழிநடத்தி போறவங்க தான் ப்ரோஆக்டிவ் பீப்புள். அதே ரியாக்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அது ஏன் நடக்கலாம், அது எப்படி நடக்கலாம், இவ்வளவு பெரிய கம்பெனி அதெல்லாம் பார்க்க முடியாதா, உடனே டென்ஷன், உடனே இது மேல குறை சொல்றது. அதுதான் ரியாக்டிவ் பீப்புள். ஸோ பி எ ப்ரோஆக்டிவ் பீப்புள். ஒரு விஷயம் நடக்குது, அது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அதனால பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன சால்வ் என்ன, அதை தேடி போகணும். அண்ட் ஸோ ஒரு பெரிய லெவல்ல பிரசன்டரா இருக்கணும். அண்ட் சூஸ் அப்ரோச் ரீசன் வந்துட்டு ஒரு ஐ சூஸ், ஐ ப்ரிப்பேர், ஐ வில், எதையுமே என்னால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த ப்ரோஆக்டிவ் பீப்புள் கையில இருக்கும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 முக்கியம். இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல அழகா நின்று ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம். வியாபாரத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நம்ம நினைச்சா போல வாழ்றதுக்கு இந்த ஒரு ஸ்லைடை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம். See, there are two things. ஒரு சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், ஒரு சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயமா இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ, நம்மளால எதை மாத்த முடியுமோ, நம்மளால எது சொன்னா நடக்குமோ அதுக்கு நம்ம கவலைப்பட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்கு போய் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அதுல ஆடுனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஜூன் மாசம் 2ஆம் தேதி வெஸ்டேஜ்ல மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. அது நல்ல விஷயம்தான். பட் ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ கம்பெனி அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதுல நமக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? நம்மளால போய் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஏன் இப்படி அப்படின்னு அந்த போய் தவிச்சா ஒண்ணுமே பண்ண முடியும். அதே போல ஒரு சில ப்ராடக்ட், இப்போ வெஸ்டேஜ்ல இப்போ வந்து நம்ம கிட்ட 350 பொருள் இருக்கு. பட் ஒரு சில பொருள் இப்ப நம்ம கிட்ட இல்ல. இல்லாத பொருளை இந்த பொருள் வந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துட்டு அந்த பொருள் எப்போ வரும் அந்த கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கா? இல்ல. சோ அதே போலதான் உங்க வியாபாரத்துல ஒரு லீடர் கிட்ட போறீங்க, சொல்றீங்க, புரிய வைக்கிறீங்க, மீட்டிங் உட்கார வச்சிட்டீங்க, விஐபி போட்டு காமிச்சிட்டீங்க. இப்போ நம்ம டீச்மெண்ட் ஆப்ல ஒரு 14 வீடியோ இருக்கு, அதையும் போட்டு காமிச்சிட்டீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடம் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு. இவ்வளவும் புரிஞ்சு இவ்வளவும் பண்ணி நான் வரவே மாட்டேன், வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன், நான் பொருள் வாங்க மாட்டேன், நான் பிசினஸ் பண்ண மாட்டேன், நம்ம கையில ஏதாவது இருக்கா? அப்போ அந்த இடத்துல போயிட்டு அவர் வரமாட்டேன்றாரு, அவர் பண்ண மாட்டேன்றாரு. ஐயா, அது உன் கண்ட்ரோல் இல்லையா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. உன்னால பண்ண முடியாத விஷயத்த தயவு செய்து விட்டுட்டு போயிட்டே இரு. அவ்வளவுதான் புரிதல். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம கவலைப்படுவோம். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்காக கவலைப்பட்டு ஏதாவது நடக்குமா? நீ நிறைய பேரு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்காக கவலைப்பட்டேதான் எல்லா விதமான பிரச்சனையும் உள்ள உடம்புக்குள்ளவும் வீட்டுக்குள்ளவும் வர வச்சுக்கிறதுக்கு காரணம். அப்போ அது எதுவா இருந்தாலும், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வெஸ்டேஜ் உங்க வாழ்க்கையில அது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசனை பண்ணுங்க. இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? இது என்னால பண்ண முடியாது அப்படின்னா அதை விட்டுட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாத விஷயத்தையும் பண்ணக்கூடியவர் தான் நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி.
அது நீங்க எதிர்பார்க்காத விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணிட்டே இருக்கணும். பட் நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணலன்னா அது ஒண்ணுமே பண்ணாது. அதுதான் மனுஷனால என்ன பண்ண முடியுமோ அதை மனுஷன்தான் பண்ணணும். பட் தெய்வத்தால என்ன பண்ண முடியுமோ அதை மனுஷனால நிச்சயமா பண்ண முடியாது. பட் மனுஷனால என்ன பண்ண முடியுமோ அதை தெய்வத்தால பண்ண முடியும். ஆனா தெய்வம் பண்ணாது. எப்போ நீங்க உங்க முயற்சி எடுக்கலன்னா. பட் நீங்க உங்க முயற்சி எடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா தெய்வம் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளால பண்ண முடியாத விஷயத்தையும் அது பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்ச ரகசியம். உங்க கண்ட்ரோல்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ஒரு நாள் நைட்ல மாத்தி விட்டுரும். அது எப்ப நடக்கும், யார் மூலமா நடக்கும், எந்த டைம்ல நடக்கும் நமக்கு தெரியாது. அது பிரபஞ்ச சக்தி. ஸோ அதுதான் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? அண்ட் ஹாவ் ஏ ஆட்டிடியூட். நான் சூப்பரா இருக்கேன், ஐ ஆம் ஓகே, மை ஃபேமிலி ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே வித் மீ. அண்ட் என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க, என் டீம் நல்லா இருக்கு, என் கூட இருக்கக்கூடிய லீடர்ஸ் சூப்பர் லீடர்ஸ், என்னால என் கூட இருக்கக்கூடிய லீடர்ஸ் அற்புதமான லீடர்ஸ், சூப்பரா ஜெயிப்பாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க. ஹாவ் ஏ ஓகே ஆட்டிடியூட். சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லாமே. அந்த ஆட்டிடியூடு, அந்த மனப்பக்குவம், அந்த மனப்பாங்கு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். எண்ணம் போல் வாழ்க்கை. என் டீம் சரியா வரல, என் டீம்ல பர்ச்சேஸ் நடக்கல, என் டீம்ல பொருள் வாங்கல, நீங்க தூங்கி எழுந்துக்கும் போதே நடக்கலன்னா அது நடக்காது. நீங்க நடக்குதுன்னு நினைங்க. சூப்பரா இந்த மாசம் பிவி நடக்குது, இந்த மாசம் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, அப்போ இந்த மாசம் லீடர்ஸ் வந்துட்டு இவர் இந்த மாசம் சூப்பரா அச்சீவ் பண்ணிடுவாரு, இந்த மாசம் பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவே போயிட்டு இருக்கு டீம். நம்ம அந்த ஆட்டிடியூட்ல திங்க் பண்ணணும். ஸோ திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் திங்கே பண்ண வேண்டாம். அண்ட் தென் டேக் ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் ஆக்ஷன் அண்ட் டேக் ஆக்ஷன் இம்மிடியட்டா. அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது ஃபியர் வரும், பயம் இருக்கும். அந்த பயத்தை தயவு செய்து உங்களுடைய ஆக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருக்குமே பயம் இருக்கும், எல்லாருக்குமே. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிக் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோமே, அவரு ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நின்று பேசுறாருன்னா அவர் அந்த மைக்கை டச் பண்ணும்போது நிச்சயமா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பயம் இல்லாம இருக்காது. பட் அந்த பயத்தை அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அலோவ் பண்ண மாட்டாரு, ஸ்டாப் பண்றது. அவர் புரிஞ்சு இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் இங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பார். ரைட்? ஸோ அப்போ உங்களுடைய பயம் உங்களுடைய செயல்பாட்டை தடுக்க கூடாது. உங்களுடைய பயம் அதை ஃபீல் பண்ணுங்க, பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஆஸ்க், கேட்டுட்டே இருங்க. ரிஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மியூட்ல இருங்க. ஸோ ரிஜெக்ட் த பீப்புள். சி, இப்போ நம்ம போய் கேட்டா ஒரு சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ஷன், ஐயோ வேணான்னு சொல்லிட்டா என்ன நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்க போறோம், நம்ம கிட்ட இல்லாத விஷயத்தானே கேட்கறோம். ஒரு ரிஜெக்ட் த ரிஜெக்ஷன். சரி, நம்ம குழந்தையில இருந்தே பழகி இருக்கோங்க, கேட்டாதான் கிடைக்கும். அழற குழந்தை தான் பால் குடிக்கும். அப்போ நம்ம குழந்தையில இருந்தே பழகிருக்கோம், கேட்டாதான் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க, உங்ககிட்ட பென் இல்ல, பேனா கையில இல்ல, பட் ஒருத்தர் எதிர உட்காந்துங்கிறாரு, அவர் பாக்கெட்ல பேனா இருக்கு. நீங்க பேனா இல்ல நினைச்சிட்டே இருந்தா போதுமா? அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கொடுக்க போறாரு. அப்போ கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம். பட் ஃப்ரெண்ட்ஸ், கேட்கும் போது ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் இந்த SW5, சம் வில் சம் won't. நீங்க என்னதான் தலை கீழே நின்று டான்ஸ் ஆனாலும் எனக்கு இது வேணாம், இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவார். சோ வாட்? அதனால என்ன? ஸ்டார்ட் ஒர்க்கிங். நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுங்க. சம் ஒன் இஸ் வெயிட்டிங். யாரோ ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த ஒரு ஆளு உங்க நெட்வொர்க்ல வந்துட்டாருன்னா உங்க நெட்வொர்க்கே மிக பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிரும். பட் அவர் எப்போ எங்க யாரு மூலமா வருவாரு நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வெஸ்டேஜ்ல உங்க டீம்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நபர் வெஸ்டேஜ்லயே டாப் ஃபர்ஸ்ட் ரன்னரா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த நபர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அந்த நபரை இன்னும் நீங்க போய் ரீச் ஆகல. ஸோ சம் வில் சம் won't ஸ்டார்ட் ஒர்க்கிங். யாரோ ஒருத்தர் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த வியாபாரம் மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்கும்.
commit for the constant and never ending improvement friends. உங்களை டே டு டே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்றது, எப்படி வந்து மார்க்கெட்டிங் பிளான் சொல்றது, எப்படி ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, எல்லாமே கத்துக்கிட்டே இருங்க. ஸோ கமிட் ஃபார் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிஸ், பெர்சிஸ்டன்ஸ், தேர் இஸ் எ டைம் ஃபார் எவ்ரிதிங். பொறுமை வேணும், தொடர் முயற்சி வேணும், தென் புரிதல் வேணும். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமே அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. அந்த கால அளவுல தான் அது நடக்கும். அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. எதுக்குமே அர்ஜென்ட் போட வேண்டாம். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஜஸ்ட் லைக் தட் விஷயங்கள் நடந்துராது. அதுக்கான முயற்சி, அதுக்கான கத்துக்கணும், அதை தொடர்ந்து பண்ணணும். அப்போ பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். நெகட்டிவ் பீப்புளா தயவு செய்து அவங்களை விட்டு வெளியே வந்துருங்க. இது ஆவாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரா, நீங்க அவர்கிட்டயே போயிட்டு இது நடக்கும், வா பண்ணலாம், இது பண்ணலாம். அவர் எப்போ ஒரு முறை டச் பண்ணீங்க, வேணான்னு சொல்ல. பட் அவரை விட்டுட்டு வெளியே வந்து உங்களா போல, உங்களுடைய மனசு இருக்க போல, உங்களுடைய வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுடைய அப்ளைன்ஸோட கனெக்ட்ல இருங்க. ஸோ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். இந்த வியாபாரத்துல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களோட கான்டாக்ட்ல இருங்க. ரைட்? ஸோ அது ரொம்ப முக்கியம். மாஸ்டர் த மைண்ட் டு யுவர் வே டு சக்சஸ். நம்ம எண்ணம் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நம்மளால ஜெயிக்க முடியும், என்னால பெரிய லெவல்ல டீம் உருவாக்க முடியும், என்னால பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியுன்றத எண்ணமா வச்சுட்டு இருங்க. ஸ்டார்ட் ரைட் நவ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தி பெஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ. ஸோ ஸ்டார்ட் right now, right? Thank you for being with me till end of the time. Thank you friends. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், எனி क्वेश्चंस, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. Thank you friends. ஹலோ சார், குட் மார்னிங் சார். பலா சொல்லுங்க சார் மீட்டிங். Thank you RK. சார் மீட்டிங் எக்ஸலன்ட் சார், சூப்பரா இருந்துச்சு சார். Thank you பலா. Keep doing. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க சார். யா, thank you. அண்ட் மோட்டிவேட்டா இருந்துச்சு. Thank you பலா. Thank you சார், சூப்பரா இருந்துச்சு சார். Thank you விஜய். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க சார். மீட்டிங் சூப்பரா இருந்துச்சு சார். ஆண்டி பாலா, வெல்கம். சேஷையா சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. தேங்க் யூ சார். லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க் யூ சார். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க, ரெகுலரா மீட்டிங் குள்ள வாங்க. கண்டிப்பா. தேங்க் யூ சார். சார் வந்து மால்தி மேடம் உங்க ஹஸ்பண்ட் சார், சேஷையா சார். ஓகே. வெல்கம் சார், வெல்கம். ஆர்கே டீம் தான் சார். வெல்கம் சார், வெல்கம். தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ் வேற யாராவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஷேர் பண்ணுங்க. சிவா சார் லைன்ல இருக்கீங்களா? கணேஷ் ராஜன் இருக்காரு. கணேஷ் ராஜன் சார், குட் மார்னிங். சிவா, குட் மார்னிங். சந்துரு சார் சொல்லுங்க. சார் வெரி குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நல்லா இருக்கும் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க சார். நம்ம டீம் எல்லா பேத்துக்கும் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க் யூ சார். அவங்க அடிக்கடி சொல்லுவீங்க சார். நம்ம சிவாண்ணன், கணபதினு, நம்ம கார்த்திக் சார் எல்லாரும் கணபதி நமக்குள்ள எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம அந்த பாலை வந்து தொடர்ந்து காய வைக்கணும். தொடர்ந்து காய வச்சா தான் நமக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டுங்களாங்க சார்? கண்டிப்பா. அதாங்க சார். நான் அப்பப்ப நம்ம இந்த சோர்வடையும் போதெல்லாம் உங்களோட வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, நம்ம குரூப்ல ஷேர் பண்ற வீடியோ பிளஸ் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க சார். இன்னைக்கு நான் இதுல என்ன கத்துக்கிட்டேன்னா, அந்த ரிஜெக்ட் த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்களேங்க சார். ஆமா, வெரி சூப்பருங்க சார். கண்டிப்பா டாட்டா மைண்ட்ல நீ பதிய வச்சுக்கலாங்க சார். அதை நினைக்கும் போதெல்லாம் அதை
கண்டிப்பா கண்டிப்பா. நைஸுங்க சார். சார் தேங்க்யூ நம்ம தேங்க்யூ. பிரபுன்னு ஒருத்தர் நிறைய இன்வைட் பண்றாருங்க சார். அவருக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் தான் நிறைய வருது. அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லலாங்க சார். அதான் சார், அதான் மீட்டிங்ல பார்த்துமே அதை வந்து ஓவர் கம் பண்ணி தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ.